நீங்கள் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட என்ன பதில் சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு நிமிஷம் குட்டி கதையை கேளுங்க. உங்களுக்கான பதில் இதில் இருக்குது. காட்டில் இருக்கிற ஒரு சிங்கம் முயல்கிட்ட போய் கேட்டுச்சான், என் வாயில் ஏதாவது துர்நாற்றம் அடிக்குதா அப்படின்னு. அதற்கு அந்த முயல் உண்மையை சொல்லிச்சான், ஆமாம், உங்கள் வாயில் கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்குது தான். இதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. எப்படி நீ என் வாயில் துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லலாம்? அப்படியே துர்நாற்றம் அடித்தா கூட இந்த காட்டோட ராஜா நான், என்கிட்ட நீ இப்படி சொல்லலாமா? என்னை புகழ்ந்து தானே நீ பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முயலை அடிச்சு கொன்று தின்னுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இருந்த ஒரு மான் கிட்ட கேட்டுச்சான், என் வாயில் ஏதாவது துர்நாற்றம் அடிக்குதா அப்படின்னு. அதற்கு அந்த மான் சொல்லிச்சான், துர்நாற்றம்லாம் ஒன்றும் அடிக்கவே இல்லையே, நீங்கள் ரொம்ப மனமாக வாசனையாக இருக்கீங்க அப்படின்னு பொய்யா புகழ்ந்து தள்ளிச்சான். இதை கேட்ட சிங்கத்துக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சான். ஒரு காட்டோட ராஜானா என்கிட்டயே நீ பொய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த மானையும் அடித்து கொன்று தின்னுருச்சான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போன சிங்கத்துக்கு எதிரில் ஒரு நரி வந்துச்சான். அந்த நரிக்கிட்ட இந்த சிங்கம் கேட்டுச்சான், என் வாயில் ஏதாவது துர்நாற்றம் அடிக்குதா அப்படின்னு. அதற்கு அந்த நரி என்ன பதில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? சிங்கராஜா, எனக்கு 2 வாரமாக காய்ச்சல், எந்த ஒரு வாசனையும் எனக்கு தெரியவே இல்லை, அதனால் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கமோ அந்த நரியை எதுவும் பண்ணாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பேசாமல் மௌனமாக இருக்கிறது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். எல்லா நேரங்களிலும் நடுநிலையாக இருந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்களுக்காக பொய்யா புகழ் பாடணும்னு அவசியம் கிடையாது. இந்த கதையில் வர நரி போல் தந்திரமாக தப்பிக்கவும் தெரிஞ்சுக்கணும்.